பிரிட்ஜ் அகாடமியோடைய 8th கிரேட் சிஸ்டத்தில் அடுத்தது வந்து நம்ம 5th கிரேடுக்காக ஃபுல் ஃபிகருக்கு போகிறோம். 4th கிரேடில் வந்து நம்ம வந்து போர்ட்ரேட்டை பார்த்தோம். மெஷர்மெண்ட் சிஸ்டம் அங்கே எப்படி வச்சோமோ அதே மாதிரி இதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. அதுக்கு நம்ம போகிறோம். ஒரு செங்குத்து கோடு வரைகிறோம். செங்குத்து கோடை 8 பகுதியாக பிரிக்கிறோம். ஒரு பகுதியும் ஒரு தலைன்றோம். ஏன்னா டாப்பில் வந்து ஒரு பகுதியில் தலை வருது, மையத்தில் வந்து ஹிப்பு வருது, அதுக்கு மேலே இருக்கிற பிரிவில் வந்து வெயிஸ்ட் வருது, அதுக்கு மேலே இருக்க பகுதியில் வந்து செஸ்ட் வருது. ஷோல்டர் வந்து 3/4 லெவலில் வருது. ஹிப்பு தான் இருக்கிறதுலே வைடஸ்ட். அதுக்கு சின்னது ஷோல்டர், அதுக்கு சின்னது வெயிஸ்ட்டு, அதுக்கு சின்னது நீஸு, அதுக்கும் சின்னது ஆங்கிள். இப்போ ஆம் வரைகிறோம், ஃபோர் ஆம் வரைகிறோம். ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய பாம் வந்து தையோடைய சென்டருக்கு வரும். எல்போ பகுதி வந்து வேஸ்ட் லெவலில் வரும். இப்போ அதுக்கு டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறோம். கர்வ் அவுட் பண்ணிடுறோம். ட்ரெஸ்ஸை ஆட் பண்ணுறதா இருந்தால் நம்ம ட்ரெஸ்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல் ஃபிகரோடைய பக்கவாட்டு தோற்றத்தை பார்க்குறோம். அதே மெஷர்மெண்ட்ஸு தலை வரைகிறோம். அதுக்கப்புறம் ஷோல்டர் லெவல்லேருந்து ஆர்ம்ஸ் வரைகிறோம். எல்போ வந்து கரெக்டாக வேஸ்ட் லெவலில் இருக்கும். ஓப்பன் கை வந்து தொடையோடைய மையப்பகுதி வரைக்கும் வரும். ஹிப்பு, தைஸ், நீஸ், காஃப் மசில், அப்புறம் கால். இப்போ காலுடைய பக்கவாட்டு தோற்றம். கை வரைகிறோம். பிரிட்ஜ் அகாடமியோடைய 8th கிரேட் சிஸ்டத்தில் இப்போ நம்ம வந்து 5th கிரேடுக்கு போகிறோம். 5th கிரேடு வந்து ஃபுல் ஃபிகர். ஃபேஸ் வரையும் போது நமக்கு எப்படி டிவிஷன்ஸ் இருந்ததோ அதே மாதிரி ஃபுல் ஃபிகர் வரையும் போது நமக்கு டிவிஷன்ஸ் இருக்க போகுது. அங்கே வந்து 4ஆக பிரித்தோம், இங்கே 8ஆக பிரிக்கிறோம். இந்த 8ஆக பிரிக்கிறத வந்து 8 ஹெட், அதாவது இந்த 8ஆக டிவைட் பண்ணதில் ஒரு டிவிஷனில் தலை வரப்போகுது. அப்போ 8 தலையோடைய மெஷர்மெண்ட்ஸ் வச்சு நம்ம ஹியூமன் பாடி வரைய போகிறோம். ஒருத்தருடைய ஹியூமன் பாடியும் வித்தியாசமாக இருக்கும். ஜென்ரலாக 7.5 ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. 8 வந்து நம்ம டிராயிங் போடுறதுக்கு ரொம்ப அழகான மெஷர்மெண்ட், எலிகண்ட்டாக இருக்கும். இதில் 10 ஹெட் மெஷர்மெண்ட்டும் இருக்கும், ரொம்ப எலாங்கேட்டட், அந்த ஃபேஷன் டிசைனுக்கெல்லாம் செய்யக்கூடியது.